ரொம்ப முக்கியமான விஷயம். இது நமக்கு வந்துட்டு மோஷன் ப்ராப்ளம கொண்டு வருமா அப்படின்னா, இது மோஷன் ப்ராப்ளம் கூட ஒரு மோசமான நோயவும் சேர்த்து கொண்டு வரும். என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ். நம்ம நார்மலாவே வந்துட்டு ரொம்ப இறுக்கமா ஸ்ட்ரெஸ்ஸான சிச்சுவேஷன், டிப்ரஷன்ல இருக்கேன், ரொம்ப மன வருத்தத்துல இருக்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு நேச்சுரலா நடக்கிற ப்ராசஸ் எல்லாத்தையும் இப்படி இறுக்கிப்போம். நம்ம உடம்பே வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ஷன் ஸ்டேஜ்ல இருக்கும். நம்ம உடம்பு வந்துட்டு அது அப்படியே புடிச்சு வச்சுக்கிற தன்மை ஒண்ணு இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸும் அதே மாதிரி தான். நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகும்போது மோஷன் வராது. மலச்சிக்கல் நிறையவே இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸாவோ, டிப்ரஷனாவோ இருக்கும்போது நம்ம நைட்டு தூங்க மாட்டோம். தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட செரிமானத்துக்கு. நம்மளோட செரிமானம், நம்மளோட பாடியில ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ற எல்லா விஷயங்களுக்கும் வந்துட்டு தூக்கம் ரொம்ப 100% முக்கியம். நான் ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால நோய்கள் வரும் அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும்போது தூக்கத்திலையும் சாப்பிட்றதுலயும் வந்துட்டு ரொம்ப கோட்டை விடுவோம். நான் எப்பவுமே சொல்லுவேன்ல, நீங்க நல்லா ஸ்ட்ரெஸ் ஆயிக்கோங்க, ஆனா சாப்பிட்டு தூங்கிட்டு அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஆகுங்க காலையில எழுந்திரிச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா தீஸ் டூ ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது இல்லாதனால, கரெக்டான ஊட்டச்சத்து இல்லாதனால நமக்கு ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் வந்துரும். அதே மாதிரி நம்ம வீட்ல வந்துட்டு டெய்லி குப்பையை வந்துட்டு வெளியே போடாம குப்பை தொட்டியை ஜாஸ்தி பண்ணிட்டு உள்ள இருந்துகிட்டே இருக்கு. அப்புறம் ஹால் ஃபுல்லா குப்பையாயிடுச்சு. நம்ம ஹால்ல ஏன்னா நம்ம வந்துட்டு வெளியே போடல குப்பையை. அப்புறம் கிச்சன் ஃபுல்லா குப்பையா இருக்கு. கிச்சன்ல இருந்து ஹாலுக்கு வருது அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி வீடே நாரும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம உடம்பும் 3-4 நாள் மோஷன் போகாம இருக்கும்போது என்ன ஆகும்னா, உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்துட்டு ஒரு குப்பை நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. நம்மளோட கட்டு, சிறுகுடல், பெருக்குடல் இந்த இடத்துல தான் இந்த பழைய மோஷன் எல்லாமே இருக்கும். ஆனா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருந்து தான் நம்மளோட ரத்தம் வந்துட்டு நல்ல விஷயங்களை எடுத்துட்டு போய் நம்ம உறுப்புகளுக்கு கொடுக்கும்னு சொன்னேன்னா, ஸோ நீங்க ஒரு 3-4 நாள் மோஷன் போகாம இருக்கும்போது உங்களோட ஃபுட் அங்கதான் இருக்கும். லார்ஜ்லயும் ஸ்மால்லையும் தான் தேங்கி இருக்கும். நம்ம ரத்தம் ஆஸ் யூஷுவல் போய் அங்க நல்ல உணவு இருக்கு போறோம்னு சொல்லிட்டு அந்த மோஷன்ல இருந்து, அதாவது அந்த மோசமான பழைய உணவுகள்ல இருந்து சத்தை எடுத்துட்டு போய் எல்லா உறுப்புகளுக்கும் நார்மலா கொடுத்துட்டு வந்துரும். அப்படி கொடுக்கும்போது நமக்கு நிறைய ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் வரும். நல்ல பழங்கள், காய்கறிகளா சாப்பிட்டு ரத்தம் எடுத்துட்டு வரும்னு பார்த்தா, ரத்தம் என்ன குப்பையில இருந்து உணவு எடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட உடம்பு மால் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சு ஸ்கின் ப்ராப்ளம் வருது, முடக்குவாதம் வருது, சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வருது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு மோஷன் போகல அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு 5 பெஸ்டான டிப்ஸா சொல்றேன். அந்த டிப்ஸை நீங்க கேளுங்க.